வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திர வர்ணக்காரர்களுக்கு அனைவருக்கும் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லி இருக்குது என்பதை பற்றி முதலாவதாக பிராமண வர்ணக்காரர்களுக்கு பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது பிராமண வர்ணக்காரர்களில் ஸ்திரீகள் பெண்களுக்கான அதிமுக்கியமான பதிவு. ஆகவே பிராமண ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் அவசியம் வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமதேவ் தினம் ஒரு தகவல். பிராமண வந்தக்காரர்களில் ஸ்திரீகள் பெண்கள் சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை தினந்தோறும் ஸ்நானம் செய்யும் பொழுது, குளிக்கும் பொழுது மஞ்சள் தேய்த்து தான் குளிக்க வேண்டும். அப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலன்னா பலவிதமான உடல் உபாதைகள், நோய்கள் அனைத்தும் வரும். எதுக்காக ஸ்திரீகள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்? அந்த மஞ்சள்ங்கிறது அதை சொல்லுவார் கிருமி நாசினின்னு. உண்மைதான். அதை விட மிகவும் முக்கியம் என்னன்னாக்கா, பெண்கள்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சாட்சாத் பரமேஸ்வரிக்கு சமமானவர்கள்னு சொல்லியிருக்கேன். அம்பாள் எப்பயுமே முகத்தில், கையில், காலில் எல்லாத்துலேயும் பிரமாதமாக மஞ்சளை பூசிட்டு தெய்வீக கடாட்சமாக காட்சி தருவாள். நீங்கள் கூட மஞ்சளை பூசிட்டு பாருங்கள், மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுட்டு பாருங்கள். உங்களுடைய முகமே ஒரு பளிச்சுன்னு இருக்கும். தெய்வீக கலையானது தெரியும். ஏன்னா ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் தான் உங்களுடைய கிரகத்துக்கு நீங்கள் தான் மகாலட்சுமி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தலையை பிடுறதுன்னா எப்படி அப்படின்னாக்கா, ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் நல்லா தலையில் எண்ணெயை தேய்ச்சுட்டு நடுவில் வகுடு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கமோ இல்லை வகுடை எடுக்காமல் தலை செய்வதோ அதெல்லாம் தப்பு. வகுடி எதுக்காக எடுக்கிறது? அதனுடைய தாற்பயம் என்ன? என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய பர்த்தா, குழந்தைகள், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் சௌக்கியமாக நலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நடுவாக வகுடு எடுக்கிறதுன்னு பேர். அந்த வகுடை எடுத்தேன்னா அந்த இடத்துல யோகமானவா குங்குமம் வச்சுக்கணும். அந்த வகுடு கிட்டக்க எதுக்காக குங்குமம் வைக்கிறது? பரமேஸ்வரருக்கு இங்கே திரையத்திரத்தில் இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு. ஆனால் அம்பாளுக்கு இந்த இடத்துல ஒரு கண்ணு இருக்கான். அது ஸ்திரீகள் எல்லாருக்குமே உண்டு. முதல்ல அந்த கண்ணை மறைக்கணும். அதுக்காகத்தான் குங்குமத்தை வச்சு மறைன்னு சொல்கிறான் சாஸ்திரத்தில். இதை கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி நித்தியமும் தலையை பின்னி தான் வைக்கணும்.
ஜடை மாதிரி பின்னி அதில் புஷ்பத்தை வைக்கணும், நித்தியமும் புஷ்பம் வைக்கணும். எங்கள் ஆத்துக்காரில் நான் விதவை ஆயிட்டேன், நான் மஞ்சள் பூசலாமா? தாராளமாக பூசலாம். ஸ்திரீகளாகப்பட்டவர்கள், பெண்களாகப்பட்டவர்கள் பிறந்தது முதல் அவருடைய காலம் முடியும் வரை மஞ்சள் தேய்த்து குளிக்கத்தான் வேண்டும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, அதாவது பிராமண வர்ணக்காரர்கள் ஸ்திரீகள் நிச்சயமாக இதை கடைபிடிக்க வேண்டும். மற்ற வர்ணக்காரர்களும் கடைபிடிக்க தான் வேணும். அவளுக்கு சொல்லும் போது சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த பிராமண குலத்தில் பிறந்த புருஷர்கள், ஆண்கள், ஸ்திரீகள், பெண்கள், இவர்கள் தான் மற்ற கத்திரியா, வைசிய, சூத்திர வர்ணக்காரர்களுக்கெல்லாம் வழிகாட்டி. அப்பதான் அவளும் செய்வா. அப்படி வழிகாட்டியா இருக்கிறவரே வந்து தவறு பண்ணா அபாயம் பண்ண மாட்டான். எனக்கு மூஞ்சில் எல்லாம் பூசினாக்கா நான் உத்தியோகத்துக்கு போறேன், அசிங்கமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் தலையை வந்து நடுவில் வந்து வகுடு எடுத்துட்டு பின்னிட்டு போனேன்னா என்னை வந்து எல்லாரும் அசிங்கமா பார்ப்பா. அந்த அசிங்கம்ங்கிறது எப்படி வந்தது? நாம் நமக்குள்ளேயே உருவாக்கி கொண்டது அந்த அசிங்கம் என்பதை. அது எப்படி வந்து இந்த மாதிரி வந்து க்ஷீணமா போயிட்டு இருக்கு தெரியுமா? காரணம், மற்றவர்கள் அந்த மாதிரி வரா, அந்த மாதிரி தான் நானும் போனோம். தர்மங்கிறது ஒண்ணு இல்லையா? அதை நாம கடைபிடிக்க வேண்டாமா? பிராமண வர்ணக்காரர்களே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மத்தை கடைபிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த உலகமானது க்ஷேமமாக இருக்கும். லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் க்ஷேமமா இருப்பா. இப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறது சில பிராமண ஸ்திரீகள்லாம் தாராளமா கடைபிடிக்கிறா. அவளுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரம். 100 பேர் ஸ்திரீகள் இருந்தாங்கன்னா அதில் 95% கடைபிடிக்கிறது இல்லை. வெறும் 5% தான் ஸ்திரீகள் கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அடியேனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். ஏன் 40 வருஷத்துக்கு முன்ன ஒரு 50% இருந்தது. 50% பேர் தான் கடைபிடிக்காம இருந்தா. இவ பார்த்தோன்னா 95% போயிடுது. இப்ப இன்னும் இந்த 5% பேர் கடைபிடிக்கிறவா இன்னும் 10 வருஷத்துல அதுவும் போயிடும். வேண்டாம். நாம வந்து பிராமணர்களாக பிறந்தவர்கள் பாவத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய படைப்பே பிராமணர்களுடைய படைப்பே, அது புருஷர்களாக ஆண்களாக இருக்கட்டும், ஸ்திரீகள் பெண்களாக இருக்கட்டும், இந்த லோகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய இறைவனுக்கு சமமாக பூலோகத்தில் நாம் ஜனனம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இதை வந்து அனைவரும் நினைச்சுக்கோங்க. வைதீகம் படித்தவாளும் சரி, வைதீகத்தில் வந்து இல்லாதவாளும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவாளும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம எதை கடைபிடிக்கிறோமோ அதை தான் மொத்தமா கடைபிடிப்போம். ஆகவே இனியாவது பிராமண வர்ணத்தில் பிறந்த ஸ்திரீகள் அனைவரும் தயவு செஞ்சு
இந்த வீடியோ பதிவினை பார்த்து படிப்படியாக உங்களை திருத்திக் கொண்டு உங்களுடைய குடும்பமும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தாராளமாக கடைபிடியுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் எல்லாரும் இப்போ என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கா, பணம் என்பது ஒன்று இருந்தால் போதும், பணம் என்பது மாயை, அது மனுஷனை வந்து அதர்ம வழியில் தான் செய்ய தூண்டும். மனுஷனுக்கு பணம் தேவை, அந்த தேவையான அளவு மட்டும் இருந்தால்தான் அவன் தர்மத்தை கடைபிடிக்க முடியும். தேவைக்கு மேல அந்த பணத்து மேலேயே மோகத்தை வச்சுட்டு போனா பலவிதமான தொல்லைகளானதும் நமக்கு வரும். பிராமணர்களுடைய அந்த கடமைகளை கடைபிடிக்காமல் அதர்ம வழியில் செல்வதற்கும் ஒரே வழியாக இருக்கக்கூடியது இந்த பணம் மட்டும்தான். ஆகவே பிராமண வர்ணக்காரர்களே, நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்கள், உங்கள் மீது எனக்கு எந்தவித கோபமும் இல்லை. நீங்கள் வந்து வசதியாக இருக்கிறீர்கள் என்றால் மிக மிக சந்தோஷம். இன்னும் மேல மேல வசதியாக இருங்கோ. அதை நான் உங்களை இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல. தர்மத்தை கடைபிடிங்கள். நீங்க தர்மத்தை கடைபிடிச்சு மேல மேல உங்களுக்கு செல்வமானது சேருகிறது என்றால் நீங்கள் அனைவரும் குபேரனுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. தர்மத்தை கடைபிடிக்காமல் அதர்மத்தை மட்டும் கடைபிடித்து எந்த விதமான தர்ம செயலையும் செய்யாம பணம் 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 பணம்ட்டு போயிட்டே இருக்கிறவா கண்டிப்பா பலவிதமான இன்னல்களை சந்திக்க நேரிடும். தர்மத்தை கடைபிடிக்கின்றே நீங்க பணத்தை போயிட்டு விடுங்க, அதில் தப்பு இல்லை. இன்னும் நிறைய சேரும். நாளை பிராமண வர்ணக்காரர்களுக்கு தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயத்தை பற்றி மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இனியாவது தர்மத்தின் பிரகாரம் நாம் நமது வாழ்க்கையை நடத்துவோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.